குமார சம்பவம் வந்து சிறப்பான தரமான சம்பவம்னு சொல்லலாம். தமிழில் கிரேசி மோகனோட இடம் வந்து காலியாக இருக்குது. ஒன்லைனரில் பஞ்சில் வார்த்தையில் விளையாடுறதுல அதை வந்து இந்த இதில் வந்து இயக்குனர் அந்த இடத்த இவர் ஃபில் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். லக்கி மேனுக்கு அப்புறம் கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பு வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. படம் ஒரு த்ரில்லர் படத்தில் அவ்வளோ காமெடி. செகண்ட் ஹாஃப்லலாம் தேட்டரே விழுந்து விழுந்து சிரித்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது. இல்லை, கிளைமேக்ஸ் அது ட்விஸ்ட்டு இருக்குன்னு தெரியும். ஆனால் இப்படி ஒரு ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கல. ஃபஸ்ட் டைம் வந்து கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் பண்ணி ஒருத்தர் இறக்கும் போது ஒருத்தர் இறந்து போகிறாரு, அதை பார்த்து தேட்டரே சிரிக்குது. ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த படத்து படக்கிற எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அவர் சீரியல்லேருந்து அந்த மாதிரி தெரியல, ஃபேஸ் ஃபெமிலியராக இருக்குது அவ்வளோதானே தவிர நல்ல ஒரு ஹீரோவுக்கான எல்லாமே இருக்குது அவர்கிட்ட. நல்லா வருவார். அவருக்கு ஒரு நல்ல டெபியூ இது. சாங்ஸ்லாம் மாண்டேஜ் சாங்ஸு அதுவுமே நல்லா இருந்துச்சு. காமெடி ஃபுல்லாகவே எல்லாருமே காமெடி பண்ணுறாங்க. காமெடி ரைட்டிங்லேயே இருக்குது. கிரேசி மோகனுக்கு வந்து தனியாக ஒருத்தர் காமெடின்னு தேவையில்லை, அவரோட ரைட்டிங் தான் காமெடி. அந்த மாதிரி இதில் ரைட்டிங் தான் காமெடி. அதில் பாலசரவணன் வந்து இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணி காமிக்கிறார் காமெடியை. நல்லா இருக்குது. படத்தில் கருத்து சொல்லணும்னு சொல்லாமல் ஃப்ளோலேயே சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. மூவி ரொம்ப நல்லா இருந்தது. பர்ஃபெக்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர். கண்டிப்பாக இந்த படம் எல்லோரும் தியேட்டருக்கு வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. பிகாஸ் எப்போவுமே நம்ம ஒரு எப்போவுமே ஒரு விஷயம் வந்து நம்ம லார்ஜ் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதை என்ஜாய் பண்ணக்கூடிய மூமெண்ட்ஸ் அதில் நிறைய இருக்கும். ஸோ தியேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ரியலி என்ஜாய் த ஃபிலிம். எஸ், ரொம்ப அதாவது இந்த மூமெண்ட்டை வந்து கரெக்டான வேர்ட்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இட்ஸ் மச் பிகர் தென் வாட் இட் சீம்ஸ். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக, ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஆக்சுவலி படம் பார்த்து வெளியே வரும்போது ரொம்ப திருப்தியாக இருக்குது. பிகாஸ் இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணி ஒரு ரொம்ப நல்ல படம் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீ இஸ் டன் ஹிஸ் ஒர்க் வெரி வெல். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ யா, இல்லை ஆனால் அந்த கேரக்டர் ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு திறமை அவர்கிட்ட இருக்குல்ல. ஸோ அந்த கேரக்டருக்கு இது தேவைப்படலைன்னா நாட் ரிக்வயர்ட். இந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ எக்ஸாக்டாக அது ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. ஸோ எஸ், ரொம்ப ஆக்சுவலி காமெடி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, காமெடி ஹேஸ் ஒர்க் அவுட் வெரி வெல். வந்திருக்காரு, வெளியே வருவார். ஆடியன்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அதான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. தே வர் ஆல் வெரி ஹாப்பி கம்மிங் அவுட் ஆஃப் த தியேட்டர். ஸோ அதே மாதிரி ப்ளீஸ் நீங்களும் வாங்க. ஸோ யூ வில் ஆல்சோ ஃபீல் த சேம் ஹாப்பினஸ். யூனோ ஒரு திருப்தியான ஒரு படம் பார்த்து வெளியே வர ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை, ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவங்க 2 பேர் கூட இருக்கிற ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரொம்ப கம்மி. பட் ஸ்டில் அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ்லேயே வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. காமெடி எனக்கு எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மெயின்லி பாலா சார் அண்ட் வினோத் சாகர் சார் அவங்க. யா, எனக்கு எதுவுமே சொல்லலைங்க. நான் படத்தோட ஸ்டோரி வந்து நான் இங்கே இப்போது தியேட்டர்லேயே பார்த்தது தான். எனக்கு எதுவுமே தெரியாது. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. யா, அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட். யா, எங்கள் பெரியப்பா பண்ண படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் வந்து ஒரு சீனில் வந்து எப்படி சொல்கிறது, ஃபைட் பண்ணுற மாதிரி காட்டிட்டு அதை ஹாப்பி ஆக்கிட்டாரா. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சாங் வந்துருந்தது, அது அழுவுற மாதிரி கூப்பிட்டு போய் ஃபன் ஆக்கிட்டாங்க. நிறைய ஃபேமிலிஸ் வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். எங்கள் பெரியப்பா படம் இன்னும் டெவலப் ஆகி போனால் வேறு லெவல் இருக்கும். தேங்க்யூ. ஆமாம், அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இத்தனை வருஷம் அவர் போராடி திடீர்னு தேட்டரில் பார்க்கும்போது அழுவையாகவும் வந்தது. அது சந்தோஷமாகவும் இருந்தது. அது அவர் லாஸ்ட்டில் உட்காந்ததுனால நான் கவனிக்கல. நானும் வீணும் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டோம். எனக்கு ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய ஃபேமிலிஸ் வந்து இதை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி நிறைய படம் அவர் எடுத்தது டெவலப் ஆகி போகணும். தேங்க்யூ. காமெடியில் நிறைய சிரிச்சேன்னா அது ரொம்ப நல்லா இருந்தது. காமெடிஸில் ஐயோ, அதில் குமரன் பெரியப்பாவோட ஃப்ரெண்டாக ஒருத்தர் நடித்தார். அவரோட காமெடி ஒரேஞ்ச் நல்லா இருந்தது. ஆனால் குமரன் பெரியப்பா ஒரு ஃபன் பண்ணார். அந்த
ஆண்டனி வீட்டில் ஆக்டராக போகும்போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் அந்த மைக்கில் பேசினார், ஒழுங்காக இது பண்ணு, அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வேறு என்னமோ சொன்னார், அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. தேங்க்யூ. வேறு லெவலில் இருந்தது படம். பார்க்கலாம், பார்த்தா சிரிக்க தான் செய்வாங்க, அழுவையும் வரும். ஆனால் நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருந்தது அங்கிள். ஏன்னா காமெடி சீன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நான் பார்க்கலாம், நல்லா இருக்கு. நல்லா இருந்தது அங்கிள், சூப்பராக இருந்தது. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சூப்பர், நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. எல்லா ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. எல்லா ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நிறையா இருக்குது, சூப்பராக இருக்குது. சரி, படம் ஃபுல்லாக சிரிச்சுட்டு தான் இருந்தோம். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்கலாம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அவர் ஆக்டிங்கும் பக்காவாக இருக்குது. ஆக்டர்ஸ் எல்லா ஆக்டர்ஸும் நல்லா இருக்குது, பக்காவாக இருக்குது. படமே நல்லா இருக்குது ப்ரோ. நான் யாரும் குறிப்பிட்டா சொல்ல முடியாது. படமே சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. இல்லை 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 இல்லை, ஃபுல்லாக ஃபன்னாக போயிட்டுருக்கு, ஜாலியாக இருக்குது.